வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்பர் சிஸ்டம் ஓரியன்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் போன வீடியோவில். இந்த டேர்மில் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அந்த அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர்ஸோட ஹெட் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதை 2 பிரான்ச்சஸாக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இமேஜினரி நம்பர் அண்ட் தென் என்ன அப்படின்னா ரியல் நம்பர். இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டைம் அண்ட் தென் காலேஜ் டைம்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஐ அப்படின்னு யூஸ் பண்ணிருப்போம், அந்த மாதிரி நம்பர்ஸ் தான். பட் ஆனா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஓரியன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பர் பேஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. ரியல் நம்பர்ஸை 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு ஃபைனைட் நம்பர், அனதர் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட். இந்த ஃபைனைட் நம்பர் அப்படிங்கிறதுக்குள்ளதான் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. அந்த ரேஷனல் நம்பர்ஸ் தான் 2 பார்ட்டா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர்ஸ், இன்னொன்னு டெசிமல் ஆர் ஃபிராக்ஷன். இங்க இந்த ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு இன்ஃபைனைட்டா போயிடுச்சு அப்படின்னா அதை இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷனல் நம்பர்ல இருந்து அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர்ஸ் சொன்னோம். இந்த இன்டிஜர்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அந்த ஹோல் நம்பர் அப்படின்னு இதை பிரிக்க முடியும். இந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கறதுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 நேச்சுரல் நம்பர். ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு இதை சொல்ல முடியும். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலதான் எந்தெந்த டேர்ம் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் அண்ட் தென் ஈவன் நம்பர்ஸ், காம்போசிட், பிரைம், கோப்ரைம், ட்வின் அண்ட் தென் பெர்ஃபெக்ட். இந்த மாதிரி நம்பர்ஸா இதை பிரிக்க முடியும். நம்பர் சிஸ்டம் ஓரியன்ட் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா டைப்ஸ் அப்படின்னு சொல்லும். இதோட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறப்ப இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 + 5i அப்படின்னு எழுதுறோம். இந்த i அப்படிங்கிற இந்த நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிறது தான் i அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கலி இந்த ஃபார்மேட் கிடைச்சிருச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படி இல்லைன்னா மைனஸ்ல ஏதாவது டேர்ம் கிடைக்கிறப்ப அதை எப்படி டினோட் பண்றதுக்காக ஐங்கிற டேர்ம் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்கானா, அப்ப இந்த நம்பரை தான் நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இந்த i அப்படிங்கிற பார்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்றோம். ரியல் நம்பர்ஸ்ங்கிறப்ப எதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 ரியல் நம்பரா ரியல் நம்பர், அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரியல் நம்பரா ரியல் நம்பர், 3 ரியல் நம்பரா ரியல் நம்பர், -10,000 எழுதுறேன் இது ரியல் நம்பரா ரியல் நம்பர், அண்ட் தென் 0.333 எழுதுறேன் இதுவும் என்ன நம்பர் அப்படின்னா ரியல் நம்பர். அப்ப ரியல் நம்பருக்குள்ளதான் எல்லா விதமான நம்பர்ஸுமே இருக்கு. சரிங்களா? இதுக்குள்ளதான் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கு, இரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டேர்மும் இருக்கு. ஃபைனைட் நம்பர் வரப்போகுது, இன்ஃபைனைட் நம்பர் வரப்போகுது. நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எதுதான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ங்கிறப்ப கம்பைன் ஆஃப் என்ன அப்படின்னா இமேஜினரி அண்ட் ரியல் நம்பர். இமேஜினரி நம்பர் அப்படின்னா சிம்பிள் என்ன அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டினோட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஐயோட ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க 3 இருக்கலாம், இல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கலாம். எனி கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற டேர்ம் மட்டும் இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். சோ ஐ ஆட் ஆச்சு அப்படின்னா இமேஜினரி நம்பர், ஐ இல்லை அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இது என்ன நம்பர் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் நம்பர், இமேஜினரி நம்பரோட ரிலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனைட் நம்பர், இன்ஃபைனைட் நம்பர். ஸோ இன்ஃபைனைட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1/3. இத சிம்பிளிபிகேஷன்ஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.333. இதுக்கு ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 பார்னு இதோட கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் ஒரு ஃபைனைட்டான எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா ஆன்சர் கிடைக்கல. இது அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ப இந்த மாதிரி கண்டினியூட்டி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. ஒரு என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா எண்ட் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பை. ஸோ இதோட ரெலவெண்டட் எழுதுனீங்க அப்படின்னா 3.14 அப்படின்ட்டு கண்டினியூ போயிட்டே இருக்கும். அதே போல ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ, ஸ்கொயர் 3யோட வேல்யூஸ், அந்த 2/3யோட வேல்யூஸ் மீன்ஸ் அப்படின்னா 0.66 அப்படின்னு கண்டினியூட்டி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்ஃபைனிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப ஃபைனைட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன் கேஸ் 2 divided by 5 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. 2 divided by 5 அப்படிங்கிறப்ப இதை டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.4. இதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூஸ் இருக்குமா, 0ன்னு எழுதிக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? எவ்வளவு வேணாலும் 0 எழுதிக்கலாம், அது இஷ்யூஸ் கிடையாது. பட் 0.4 அப்படிங்கிற ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்குதா, அதனால இந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபைனைட் நம்பருக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா just 2 அப்படிங்கறதே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 12 மைனஸ் 1000. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனைட் நம்பர். சோ ஃபைனைட் நம்பர் அப்படிங்கிறப்ப நம்மளால என்ன அப்படின்னா கன்க்ளூட் ஆன்சர் சொல்ல முடியும். இன்ஃபைனைட்டை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் சொல்ல முடியும். இந்த டேர்ம் தான் ஃபைனைட் நம்பருக்கும் இன்ஃபைனைட் நம்பருக்கும் உண்டான ரிலேஷன்ஸ்.